வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கால் பாயா வைக்க போகிறோம். அது ரொம்ப ட்ரெடிஷ்னலானது. எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் ஆட்டிட்டு அதை நல்லா உரசி மஞ்சத்தூள் போட்டு உரசி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சிலிப்பியும் சேர்த்துருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்கணும். அதுக்கு மல்லி 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு, கொஞ்சம் இந்த கரம் மசாலா ஐட்டங்கள் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசாவும் 10 முந்திரியும் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல், 3 தக்காளி பழம், இதெல்லாம் அரைக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், இதுவும் அரைக்கிறதுக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும், பெரிய வெங்காயம் இருக்கக்கூடாது. ஆட்டுக்கால் பாயாவுக்கு சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் தேவையான அளவு மல்லி கருவேப்பிலை. ஆட்டுக்கால் பாயா ஸ்பெஷல் மசாலா வறுக்கிறதுக்கு மல்லி, மற்ற ஐட்டங்கள் சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கிறணும். இதெல்லாம் வறுத்துட்டு இதுலேயே இந்த மிளகாயும் சேர்த்து லேசாக ட்ரையாக வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சுட்டு அரைக்கணும். இதை நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சிக்கிறணும். இதுலேயே கொஞ்சம் லேசாக இளவரப்பாக தக்காளியும் வறுத்துக்கிறேன். இது தேங்காயும் தக்காளியும் லேசாக வறுத்துட்டு அரைச்சிக்கிடுவோம். லேசாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் வதங்கணும். தக்காளி வதங்கந்தட்டிக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ தேங்காய் தக்காளியோடு சேர்த்து இந்த சின்ன வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்து வதக்கியாச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு நல்லா ஆறினவனையும் இதையும் நல்லா பைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கிறணும். இந்த ட்ரையாக வறுத்த மசாலாவையும் இந்த கசகசாவும் முந்திரியையும் அது ரெண்டையும் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடுறேன். ரெண்டையும் இந்த ட்ரையான பொருளெல்லாம் லேசாக ஒரு அரைப்பு அரைச்சிக்கிட்டு அதுலேயே இந்த கசகசாவையும் முந்திரியையும் சேர்த்து அரைக்கணும். இந்த ட்ரையான பொருட்களையும் முந்திரி கசகசாவும் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதிலே இந்த தக்காளி வெங்காயமும் தேங்காயும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த தேங்காய் தக்காளி வெங்காயம் இதையும் நல்லா பைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மசாலாக்கெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். குக்கரில் பண்ணால் தான் நான் அந்த ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் குக்கரில் பண்ணுறேன். இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு ஊற்றிட்டு அந்த கரம் மசாலா ஐட்டங்கள் எல்லாமே வறுத்து அரைச்சாச்சு. அதனால் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சோம்பு 2 இலை. சோம்பு வெடித்ததும் சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டும் போட்டிருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதோட 2 ஆறு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு அரவை நல்லா மாறிடுச்சு, பச்சை வாசம் ஆகிடுச்சு, வெங்காயம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட இந்த ஆட்டுக்காலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வறுத்தரைச்ச மசாலாலாம் சேர்க்கணும். கால் வதங்கினதும் இந்த வறுத்தரைத்த அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். தேங்காய் இந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். 2 மசாலாவும் வறுத்தரைத்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குவோம். இப்போ நம்ம வீட்டில் தயாரித்த பொடி 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட இந்த ஆட்டுக்காலோடு சேர்த்து கொஞ்சம் இந்த சிலிப்பி போட்டுக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாயா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறணும். இது செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்காமல் இந்த ஆட்டுக்கால் பாயான்றது செமி கிரேவியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போ அதை மூடி வச்சு ஒரு விசில் வந்ததும் நல்லா அதை குறைச்சி வச்சு 20 நிமிஷம் கழிச்சு அமர்த்தணும். விசில் வந்துடுச்சு. இன்னைக்கு குறைச்சி வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணணும். இப்போ 20 நிமிஷம் முடிஞ்சு ஸ்டீம் அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறோம். இப்போ 20 நிமிஷம் வச்சு எடுத்து குக்கரில் வச்சு எடுத்தாச்சு. ஆட்டுக்கால் பாயா, சுவையான ஆட்டுக்கால் பாயா தயாராகிடுச்சு. சாதத்து கூட இன்றைக்கி சாப்பிட போகிறோம். சாதத்து கூட தோசை, இட்லி கூடையெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கணும். அப்படி இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ஆட்டுக்கால் பாயா வேற லெவல். கறி அப்படியே ஜூஸி மாதிரி நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான இந்த ஆட்டுக்கால் பாயாவை இதே மெத்தடில் நீங்களும் வறுத்தரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.